Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா 30 days weight loss challenge டே 8 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சுக்கோங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து இதை வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் வந்து இருக்குது. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பார்த்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து டுடே வந்து டயட் வந்து நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன் சிஸ்டர். எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு மாதிரி ஒரு சிஸ்டர் அனுப்பியிருந்தாங்க. ஏன்னு தெரியல. நீங்க ஏதோ காலத்துக்காக பண்ணிட்டீங்க. சரி, பண்ணதுக்கு அப்புறம் யோசிச்சு ஒரு பிரயோஜனமே இல்லை. உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ நெக்ஸ்ட் டே இதை பண்ணக்கூடாது, நம்ம கரெக்டா பண்ணணும்ன்றதுல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுதான் சரிங்களா. ஸோ இது எதுக்காக இந்த தவறு பண்ணோம், பண்ணதுக்கு அப்புறம் யோசிச்சு என்ன இருக்கு பாருங்களேன். அது வந்து ஆசையில சம்டைம்ஸ் சாப்பிட்டுருவோம். அது வந்து நமக்கு பின்னாடி நமக்கு அது வருத்தமா இருக்கும். ஸோ அதனால ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுதான் நம்ம கையில தான் இருக்கு. சரிங்களா, கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஏதாவது சும்மா இப்ப நார்மலா சும்மா தெரியுறேன் இல்லையா, டிஷர்ட் ஏதாவது ஒண்ணு போட்டுட்டு நார்மலா இருப்பேனா, அதுவே வந்து வெளில போறணும் இல்ல ஒரு வீட்லயே ஏதோ ஒரு விசேஷமோன்ட்டா ஏதோ ஒரு வேற ட்ரெஸ் மாதிரி போட்டுட்டு ஜஸ்ட் லைட்டா ஏதோ ஒண்ணு பண்ண டிங்கரிங், ரொம்ப எல்லாம் பண்ண மாட்டேன் நானு. ஸோ இப்ப வந்து என்ன பாத்தீங்கன்னா நான் எப்போ போல குளிச்சுட்டு ஒரு எதுவுமே அப்ளை பண்ணாம இப்படிதான் தெரியுவேன் நானு. ஆனா அதுவே நம்ம இதுக்கு வெளில போறோம்னா ஒரு ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு கரெக்டா வச்சு இந்த மாதிரி ஒரு கரெக்ஷன்ஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதை பார்க்கும்போது சிஸ்டர்ஸ் நிறைய பேர் நல்லா இருக்கு சிஸ்டர், ட்ரெஸ் நல்லா இருக்கு, எது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஏன்னா நம்ம நார்மல் டேஸ்ல நம்ம ரொம்ப வந்து சும்மா ஏன்னா தெரிஞ்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் லைட்டா அது ஸ்பெஷலா வந்து தெரியும். அதுதான், வேற எதுவுமே கிடையாது. ஸோ அதான். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே. ரொம்ப நிறைய பேர் வந்து கமெண்ட் கொடுத்துருந்தீங்க, அதனாலதான். அதுக்கப்புறம் காஃபி தூள் வந்து நிறைய பேரோட டவுட், என்ன காஃபி யூஸ் பண்ணலாம், என்ன ஃபிளேவர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்டுருக்கீங்க. இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சரிங்களா, அதாவது ப்ரூ, நெஸ்கேஃப், சன்ரைஸ் இந்த மாதிரி நம்ம உடனே போட்டு ஃபில்டர் காஃபி இல்லாம நம்ம உடனே போட்டு யூஸ் பண்றோம் இல்லையா, அது இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர். ஸோ அதுதான் சரிங்களா. அது எப்படின்னா லைட்டா ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுட்டு சுடுதண்ணி போட்டு நம்ம குடிக்க வேண்டியதான், வித்தவுட் சுகருங்க. நிறைய பேர் நாட்டு சக்கரை போட்டுக்கலாமா, அப்படிலாம் கசக்குமா, அப்படிலாம் காஃபி அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் தெரியாதுங்க. நீங்க குடிக்கக்கூடிய நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் போட்டா குடிக்க போறோம். 1/4 டீஸ்பூன் ரொம்ப எல்லாம் போட தேவையில்லை சரிங்களா. ரொம்ப டார்க்காலாம் குடிக்காதீங்க. அதே மாதிரி பிளாக் டீயும் பண்ணி குடிக்கலாம். எனக்கு பிளாக் டீயை கம்பேர் பண்ணும்போது எனக்கு பிளாக் காஃபி பிடிச்சி போச்சு, என்னோட ஃபேவரட்டாவே ஆயிடுச்சு. ஸோ நான் எப்பவுமே அது வித்தவுட் சுகர் போட்டு குடிச்சு பழகிட்டேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்குமே பழகிடும். ஆரம்பத்துல எல்லாமே இந்த மாதிரிதான் இருக்கும். ஸோ அதனாலதான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா. ஸோ அதனால ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. நிறைய பேர் நாட்டு சக்கரை போட்டுக்கட்டுமா, பனங்கற்கண்டு போட்டுக்கணுமா அப்படிலாம் கேட்குறீங்க. அதெல்லாம் போடக்கூடாதுங்க. எல்லா சுகரையுமே நம்ம அவாய்ட் பண்ணாதான் நமக்கு வந்து அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்றாப்புல பண்ணிக்கோங்க சரிங்களா. அப்புறம் நிறைய தண்ணி குடிங்க. என்னால தண்ணி குடிக்க முடியல சிஸ்டர், எனக்கு வயிறு வலிக்குது அப்படிலாம் ஒரு மாதிரி சொல்றீங்க, இல்லைன்னா ஒரு மாதிரியா இருக்குன்னு. ஒரே நேரத்துல ஒரு 2 செம்பு குடிச்சோம்னா கண்டிப்பா வலிக்கதான் செய்யும். கேப் போட்டு நம்ம வந்து குடிக்கும் போது நமக்கு வந்து அந்த இது இருக்காது. 3 to 4 லிட்டர்ஸ் எப்படியாவது கண்டிப்பா குடிச்சிடுங்க. ஏதோ ஒரு பாட்டில் வச்சுக்கோங்க அளவுக்கு. ஸோ அந்த மாதிரி வச்சு கூட நீங்க வந்து குடிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 1 மணி நேரம் வாக்கிங். அந்த 1 மணி நேரம் வாக்கிங் ஏனாதானும் இருக்கக்கூடாது. நல்லா வந்து உடம்ப ஆக்டிவ் ஆகுற மாதிரி கையை வீசி சூப்பரா வாக்கிங் வந்து பண்ணுங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உண்மையாவே சொல்றேன். ஏன்னா நம்ம சாப்பிடல கொஞ்சம் வந்து அது கலோரிஸ் பர்ன் ஆகும் இல்லையா, அப்படிங்கும்போது உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். நிறைய பேருக்கு இந்த சைடு ஃபேட் தொப்பைக்கெல்லாம் நிறைய பேர் 8 ஷேப் மாதிரி நீங்க வாக்கிங் வந்து பண்ணீங்கன்னா 8 மாதிரி கூட ஒரு போட்டுட்டு வரைஞ்சிட்டு அது மேலே நீங்க வந்து நடக்கலாம். மொட்டை மாடியிலயோ இல்ல எங்கேயோ உங்களுக்கு எங்க கம்ஃபர்டபுளான இடம் கிடைக்குதோ அந்த மாதிரி சும்மா 8 ஷேப் வாக்கிங், அதுவுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் வெயிட் லாஸ்க்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா. அப்புறம் வாக்கிங் பண்ணும்போது தோடெல்லாம் வலிக்குது சிஸ்டர், ஃபேட் குறையணும். அப்ப கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போடும்போது ஸ்டார்டிங் டைம்ல அப்படிதான் உங்களுக்கு ரொம்ப பெயினா இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் உங்களுக்கு வந்து சரியாயிடும் சரிங்களா. அதே மாதிரிதான் ஃபுட் லைஃப் ஸ்டைலுமே. ஸ்டார்டிங்ல வந்து நம்ம சடனா ஒரு கண்டனை சாப்பிட்டுட்டு இருந்த நம்ம ஒரு லைஃப் ஸ்டைல் டக்குன்னு ஒரு இதுதான் சாப்பிடணுன்ற ஒரு இதுக்கு வருவோம் இல்லையா. அப்படிங்கும் போது நமக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகுறது, தலைவலி வர்றது. நிறைய பேர் தலைவலி தான் வருதுன்னு சொல்றீங்களா, அதுதான்.
அதுக்கு வந்து நிறைய தண்ணி குடிங்க. ஸ்வீட் கிரேவிங்ஸ் வர்றவங்களும் தண்ணி நல்லா குடிங்க. அப்புறம் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். அது கரெக்டா புரோட்டீன் ஃபைபரை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து புரட்டாசி மாசம் வெஜிடேரியன் தான் எல்லாருமே. நீங்க அப்படி இருக்கும்போது பயறு வகைகள் தான் சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும். பயறு வகைகள் சேர்த்துக்கும் போது பெருங்காயம் எல்லாம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா வாய்வு தொல்லை இந்த இதெல்லாம் இருக்கலாம். சீரக தண்ணி குடிக்கிறது அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த மாதிரி தான் சில சில விஷயங்கள் தான் சேஞ்ச் பண்ணணும். அப்புறம் இந்த நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறதும் கேட்டிருந்தாங்க. நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கலாம். ஆனா ஒரு சிலருக்கு வந்து அந்த நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கும் போது லூஸ் மோஷன் அது வந்து போகுங்க. ஏன்னா அது வந்து அந்த ஜூஸ் அப்படிதான், சரிங்களா? ஆனா நல்லது உங்களுக்கு. ஸோ இம்யூனிட்டிக்கு இருக்கட்டும், பிளட்டுக்கு இருக்கட்டும், ஹேருக்கு, வெயிட் லாஸ்க்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நெல்லிக்காய் ஜூஸ், பெரிய நெல்லிக்காய். ஒரு சிலர் வந்து நெல்லிக்காய் அப்படி கடிச்சு மென்று சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லது. என்னோட சித்தி, எங்க அம்மா சித்திங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அழகா வந்து அந்த பெரிய நெல்லிக்காய் வாயில போட்டுட்டு வாயிலே வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து கிரைண்ட் பண்ணி சக்கரை மாதிரி வந்து பண்ணி காட்டுவாங்க, விளையாடுவாங்க. ஸோ யார் ஃபர்ஸ்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம சின்ன வயசுல இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிஸ் தான் நம்மளோட விளையாட்டாவே இருந்தது. இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போனை தூக்கிட்டு உட்கார்றதும் அப்படிதான் இருக்குது இப்போ. ஸோ அந்த மாதிரி நெல்லிக்காய் வந்து அப்படியே சாப்பிட்றாங்க கூட அவ்வளோ நல்லதுங்க, சரிங்களா? எப்பவுமே நான் சொல்றது ஃப்ரூட்ஸாவோ இல்லை ஒரு ஃப்ரூட்ஸா எடுத்துக்கிறத விட ஜூஸா எடுத்துக்கிறத விட அப்படியே நம்ம சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதுக்காக தான் சொல்றேன், நீங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் அப்படியே கட் பண்ணி சாப்பிடுங்க. அப்பதான் அதோட ஃபைபர் உங்களுக்கு குறையாது. நம்ம ஜூஸ் பண்ணி அந்த சக்கையெல்லாம் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த சக்கை தான் நம்மளோட ஃபைபரே. அது சாப்பிடலான்னு எப்படி இருக்கும் சொல்லுங்க? அதுவே வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லுவேன்ல, அந்த சக்கை தான் நல்லது. அதெல்லாம் அந்த பழத்தெல்லாம் அப்படியே சாப்பிடும்போது உங்களுக்கு மலச்சிக்கல் நிறைய பேர் நம்ம வந்து கார்போஹைட்ரேட் வந்து கம்மி பண்றோம்ல அந்த வெயிட் லாஸ்ல, அப்படிங்கும்போது நமக்கு வந்து மலச்சிக்கல் வந்து ஏற்படும். ஸோ அதுக்குமே உங்களுக்கு வந்து சூப்பரா வந்து அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் அப்படியே சாப்பிடும்போது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதிக இனிப்பு சுவையா ஒரு பழம் தெரியுதுன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதுதான் நான் எப்பவுமே சொல்லுவேன். அதுக்கப்புறம் காய்கறியில இந்த நீர் காய்கள் இருக்குல்ல, புடலங்காய், சொரக்காய், பூசணிக்காய், இந்த மாதிரி காய்கள் அதிகமா வந்து சாப்பிடுங்க. அதாவது தரைக்கு மேல் விளையிறது, தரைக்கு கீழ் இருக்கிறத எடுத்துக்கோங்க. அதை விட பெஸ்ட் தரைக்கு மேல் உள்ள அந்த பூசணிக்காய், சொரக்காய் அந்த மாதிரி உள்ளதெல்லாம். ஸோ அதனால சொல்றேன், சரிங்களா? அப்புறம் அதுதான். அப்புறம் எல்லாமே சொல்லிட்டேன்னா என்ன இன்னைக்கு கமெண்ட்ஸ் எல்லாமே அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. எல்லா சிஸ்டருமே ஹாய் சிஸ்டர், குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன் அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தீங்க. ஆல்மோஸ்ட் டெய்லி நம்ம ஒவ்வொரு டவுட்ஸுக்கு ஒவ்வொரு எல்லாமே வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம்ல, அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சுக்கிறாங்க, புதுசா வர்றவங்க கேட்பாங்க. ஸோ அதுதான் அவ்வளவுதான் நினைக்கிறேன், சரிங்களா? கரெக்டா இருக்குது, கரெக்டான டைமுக்கு சாப்பிடுங்க. காலைல ஒரு 9:30 to 10 சாப்பிட்டுருங்க பிரேக்ஃபாஸ்ட். நான் அப்படி சாப்பிடுறேன், சரிங்களா? அப்புறம் மதியம் 2 to 2:30, சரிங்களா? நைட் வந்து பாத்தீங்கன்னா 6:30 to 7 இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு அந்த பசியோட லெவல் வந்து அப்படியே இது பண்ணிக்கலாம், அதுக்கு ஏத்தாப்புல, சரிங்களா? அப்படிதான் நான் வந்து எடுத்துக்கிறேன். நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு கேட்டதுனால அதை வந்து சொல்லிட்டேன். ஸோ அதாங்க. ஸோ எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். சரி, ஆல்மோஸ்ட் எல்லா கமெண்ட்டுக்குமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்த வீடியோ கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்தநாள் அப்புறம் திருநாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம இப்படி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அதாவது இன்ஸ்டாகிராம்ல வந்து 40,000 மக்களை சம்பாதித்துள்ளோம். 40K ஃபாலோவர்ஸ் வந்து இருக்காங்க. அப்புறம் நம்மளோட யூடியூப் சேனல் வந்து 65K சப்ஸ்கிரைபர்ஸ். அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்ல வந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் 20,000 வரப்போறாங்க, 20,000 ஃபாலோவர்ஸ் அதுலயும் வரப்போறாங்க. ஸோ 1,00,000க்கு மேல மக்களை வந்து நான் இதுல சம்பாதிச்சிருக்கேன் டோட்டலா சேர்க்கும் போது. உண்மையாவே செல்ஃப் ப்ரௌடாவும் இருக்கு, சந்தோஷமா இருக்கு உண்மையாவே. தேங்க்யூ ஸோ மச் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு. ஸோ நானும் போட்டு எதிர் நீச்சல் போட்டுட்டு இருக்கேன், என்னைக்காவது ஒரு இது கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான்லாம் எடுத்துக்கோங்க, நான் ஒரு மோட்டிவேஷனாவே சொல்றேன், ராணி மாதிரி உட்காந்து சாப்பிடலாம். பட் எனக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சோம், அந்த படிப்பையும் வீணாக்க கூடாது. எனக்கு நம்மளுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கணும். நம்மளை படிக்க வச்சு வளர்த்தவங்க, அப்புறம் நம்மளை வந்து சப்போர்ட் பண்ற அவங்களுக்கு எல்லாமே ஒரு 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 ப்ரௌட் இதை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இதுதான், சரிங்களா? பிறந்தோம், இருந்தோம், சாப்பிட்டோம், போனோம்னு இருக்கக்கூடாது. ஏதோ ஒண்ணு அந்த அந்த இடைப்பட்ட ஒரு இதுல வந்து நம்ம வந்து செய்யணும், அதுவும் நல்லதாகவே செய்யணும் தான். ஸோ நிறைய சிஸ்டர்ஸ் வந்து வீட்டுல இருக்கேன் சிஸ்டர்,
அப்படின்னு சொல்றீங்க. ஒரு டைலரிங்கா இருக்கட்டும், ஒரு ஆரி ஒர்க்கா இருக்கட்டும், இல்லைன்னா வீட்லயே நிறைய ஹெல்த் மிக்ஸ் எல்லாம் பண்ணி விற்கிறாங்க இப்ப எல்லாருமே. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுங்க. அதுல டைவர்ட் பண்ணும்போது உங்களோட மனசுமே ரொம்பவே ஃப்ரீ ஆகும். சும்மா இருக்கும்போது நிறைய திங்கிங் ஓடும். சின்ன விஷயம் கூட பெரிய விஷயமா தெரியும். ஆனா நீங்க பிஸியா இருக்கும்போது அது எல்லாமே உங்களுக்கு வந்து காணாம போயிடும். ஸோ அதுக்காக தான் சொல்றேன், நிம்மதியா வாழணும், சந்தோஷமா வாழணும்னு நினைச்சீங்கன்னா எதுலயாவது ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதனால நீங்க இன்கமும் எடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு டைவர்ஷன்ஸ்ல ஒரு நிறைய அச்சீவ்மெண்ட்டும் நீங்க பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு லைஃப்லயுமே ஒரு உங்களுக்கு ஒரு சூப்பர் டைவர்ஷனா இருக்கும், அந்த மாற்றத்தை கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்றேன், பிரச்சனைகளே இல்லாம நிம்மதியா இருக்கலாம். ஏன்னா ஒரு பிரச்சனை போட்டு சும்மா உட்காந்துருந்தாதான் துருவி துருவி யோசிப்போம். அதுவே நம்ம வந்து பிஸியா இருக்கும்போது அது ஒரு சின்ன விஷயமா கூட தெரியாது. ஸோ அதுக்காக தான் சொல்றேன், ட்ரை பண்ணி பாருங்க. சரி வாங்க இன்னைக்கு டே விலாக் வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம இருப்பாங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணுறதா. இன்றைக்கி நம்மளோட வெயிட் 60.05. என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று கொஞ்சம் லேட் நைட்டில் சாப்பிட்டது, அதுக்கப்புறம் மதியம் கொஞ்சம் நல்லாவே வந்து மீல்ஸை சாப்பிட்டேன் இல்லையா. ஸோ அது சம்டைம் இந்த மாதிரி ஆகும். ஸோ அதனால் வந்து உடனே வெயிட் ஏறிடுச்சுன்னு கிடையாது. ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். எம்டி ஸ்டமக்கில் ஒரு பிளாக் காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு குளிச்சு ஃப்ரெஷ்அப் போட்டாச்சு. இன்றைக்கி வந்து நவராத்திரி இல்லையா, ஸோ அதனால். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து காய்ச்சிட்டு காஃபி போட்டு இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட்டு தாங்க. ஸோ ப்ரெட் இருந்தது, ஸோ அதை டோஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. இது எப்போவுமே நம்ம வாங்குறது கோதுமையில் செஞ்ச ப்ரெட் மட்டும் தான் வாங்குவோம், வேறு ப்ரெட் வாங்குறது கிடையாது. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா பட்டரை எப்பவும் போல் அப்ளை பண்ணி நம்ம வந்து அப்படி மூடி வச்சு கொடுத்துட்டோம்னா சாப்பிடுவாங்க. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பப்பாளியும் கட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பப்பாளி தான் வந்து எடுத்திருக்கேன். பெண்களுக்கு பப்பாளி தான் அவ்வளோ நல்லதுங்க. ஸோ அதான் அம்மாச்சிக்கு ப்ரெட்டு பப்பாளி காஃபி எல்லாமே வச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன் பிரேக்ஃபாஸ்ட்டு. அப்புறமா கொஞ்சம் வேர்க்கடலை தான் வந்து ட்ரை ரோஸ்ட், எதுவுமே சேர்க்கல, கடலை மட்டும் சேர்த்து அப்படியே ட்ரை ரோஸ்ட் வந்து பண்ணி எடுக்கிறேன். ஸோ அதில் கொஞ்சமாக நான் வந்து எடுத்துக்கிறேன் வேர்க்கடலை. அதுக்கப்புறம் இது இருக்கு இல்லையா, பப்பாளி நல்லா நிறைய ஒரு கிண்ணம் நிறைய வச்சு சூப்பராக வந்து சாப்பிட்டேன். நல்லா கசிஞ்ச பழமாக நல்லா இனிப்பாக இருந்தது. சூப்பராக காலைல சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறமா கையோட பாத்திரம் இருந்ததை கையோட கழுவி போட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நேரம் சேர்ந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு விளக்கு இருந்தது, அதெல்லாம் கழுவிடலாம் அப்படின்ட்டு விளக்கெல்லாம் கழுவி போட்டு இதெல்லாம் வச்சுட்டு இருந்தேன் நான். ஏன்னா நாளைக்கு பண்ண முடியாது இல்லையா, ஸோ அதனால். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா என்னடா குங்குமம் எப்படி இருக்குன்னு பார்ப்பீங்க, சாமி கும்பிட்டது தான் அப்படி வச்சு விட்ருக்காங்க ஹஸ்பண்டு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா காஃபி எப்போ மூல 11 மணிக்கு கொடுப்போம்ல, அதை அம்மாச்சிக்கு போட்டு கொடுத்துட்டு அப்புறமா அரிசியை களைஞ்சி ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மாடியில் போயிட்டு மிஷினில் துணியவும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் போட்டு விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு லஞ்சுக்கு முன்னாடி ஒரு ஸ்நாக் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணிக்கு 11:30 அந்த மாதிரி இருக்கும். அப்போ ஒரு ஆப்பிள் வந்து சாப்பிட்டுக்கிட்டேன். ஸோ அப்புறம் ஊற வச்ச அரிசி வந்து நான் குக்கர் ஆன் பண்ணி விட்டு அது வந்து வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஹாட் வாட்டர்லேயும் போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அதே குக்கரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு ஆளுக்கு நான் அந்த மாதிரி பண்ணுறேன், கோதுமை ரவை எடுத்துருக்கிறேன். ஸோ அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்துக்கலாம், சரிங்களா. ஸோ இது ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு கிச்சடி மாதிரி இல்லாமல் சாம்பார் சாதம் மாதிரி இல்லாமல் பண்ண போகிறோம். ஸோ இது நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு இதுக்கு 2 மடங்கு அந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா. அதுக்கப்புறமா வந்து அதுக்கு வெங்காயம் இதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். என்னென்ன போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, எப்போவுமே போடுவோம் தக்காளி, இது எல்லாமே நம்ம கட் பண்ணி போடுவோம்ல சாம்பாருக்கு எப்பவும் போடுறது மாதிரி, அது மாதிரி தான். ஸோ இது மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் கூடவே நம்ம வந்து கேரட் வந்து இன்றைக்கி வந்து காய்கறிக்காக போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறமா கத்திரிக்காய் போட்டிருக்கிறேன். நீங்கள் பீன்ஸு வேறு எந்த காய்கறியும் சேர்த்துக்கலாம், சரிங்களா. அது கூடவே கொஞ்சம் சாம்பார் தூள் போட்டுட்டு அது கூட உப்பும் தேவையான அளவு சேர்த்து இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கோதுமை ரவைக்கு பதிலாக நீங்கள் மில்லட்ஸ் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு அப்படியும் சேர்த்துக்கலாம், சரிங்களா. கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூவிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம குக்கர் ஆன் பண்ணி ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நேற்று வந்து சுட்ட வடை ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிட்டேன். அது வந்து ஏன்னா நேற்று லேட் நைட்டாக சாப்பிட்டா மிச்சம் இருந்தது. ஸோ அந்த வடையை நல்லா பிச்சு வச்சுக்கிட்டேன். அது கூட வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் போட்டு உப்பு கொஞ்சோடு போட்டு நம்ம வந்து அப்படியே கையாலே பிசைஞ்சு விடணும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் புளித்தண்ணி ஊற்றினாலும் அந்த புளிப்பாக நல்லாயிருக்கும், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சாதத்துக்கு சாம்பார் சாதம் அப்புறம் இந்த கஞ்சி இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இதில் குக்கர் எனக்கு வந்து விசில் வந்துருச்சா. சரி அம்மாச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா தயிர் சோறும் அந்த வடை பிசைஞ்சது நல்லா வச்சு அவங்களுக்கு மதியம் லஞ்ச் கொடுத்தேன். இது நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ஸோ அதனால தான்.
அதுக்கப்புறம் நம்மளோட குக்கர் ஓப்பன் பண்ணாலும் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்களேன். செம்ம டேஸ்டியாக இருக்கும். நல்லா வெஜிடபிள்ஸ் நிறைய இன்னும் கூட போட்டுக்கலாம் நம்ம. ஸோ செம்மையாக இருக்கும். அதை வந்து நான் எடுத்து வச்சுட்டு ஒரு வெள்ளரிக்காய் வச்சு சூப்பர் ஃபில்லிங்காக ஒரே ரெசிபியாக முடிஞ்சிருங்க. இது எல்லாமே சேர்ந்த மாதிரி ப்ரோட்டீன் ஃபைபர் நிறைந்த ஒரு சாப்பாடாக இருக்கும். அது கூட வெள்ளரிக்காவும் வச்சு நான் வந்து மதியம் லஞ்சை சூப்பராக வந்து சாப்பிட்டேங்க. நல்லா சுட சுட சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்புறமா வீடியோ எடிட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க ஈவினிங். அப்புறம் கவலை டியூஷன்லேயும் கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன். அப்புறம் ஈவினிங் ஆச்சு, அம்மாச்சி காஃபியும் போட்டு கொடுத்துட்டு அப்புறம் அகைன் வந்து வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பாத்திரம் வந்து மதியம் கழுவாமல் போட்டுட்டேன். அதை இப்போ தான் கழுவுனேன்னு நான். ஸோ வீடியோ எடிட்டிங் அதில் பிஸி ஆகிட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நைட் டின்னர் டைம் வந்துருச்சா. ஸோ இது வந்து கருப்பு கவனி கொள்ளு கஞ்சி நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை வந்து தண்ணியில் கரைச்சிக்கின்றேன். ஸோ பசங்களுக்கு எல்லாருக்கும் ரைஸும் இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு அம்மாச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கவனி கொள்ளு கஞ்சி தான். எப்போ போல தண்ணியில் கரைச்சிட்டு அடுப்பில் வச்சு நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நல்லா கெட்டிப்பட்டு வரும் இல்லையா. ஸோ அதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தயிர் இல்லை தேங்காய் பால் ஆட் பண்ணி நம்ம வந்து குடிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் வந்து தயிர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட வந்து தேவையான உப்பும் வந்து ஆட் பண்ணி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து எப்போ வேணாலும் எடுத்துக்கிறாங்க. காலைல ஒரு போர்ஷன் எடுத்துக்கலாம், நைட்டுக்கு ஒன்றுனா மதியம் ஒரு போர்ஷனாக கூட இந்த கருப்பு கவனி கொள்ளு கஞ்சி எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு ஆரஞ்சும் வச்சு ஒரு பெரிய கப்பில் வச்சு சூப்பராக வந்து நான் குடிச்சிட்டேங்க இன்னைக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாருக்கும் வந்து டின்னர் எல்லாம் கொடுத்து முடிச்சிட்டோம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டு கிச்சனை வந்து க்ளீன் பண்ணாதாங்க திருப்தியாக இருக்கும். அப்புறம் காலையில் வச்சு வந்து பார்க்குறதுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும், இல்லைன்னா எரிச்சலாக இருக்கும். அதுக்கப்புறம் கடைசியாக வந்து தண்ணி குடிச்சு கம்ப்ளீட் பண்ணுறேன். 6:30 to 7 நீங்கள் டின்னர் முடிக்கிறீங்க அப்படின்னா நிறைய தண்ணி விட்டு குடிங்க, வேறு எதுவும் சாப்பிட்றாதீங்க. இன்னைக்கு டேவை வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிக்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள். நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய். நாளைக்கு பார்க்கலாம். See you. Bye. Hello.